வணக்கம், தமிழ் பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, நான் வந்து ஏற்றுமதி செய்கிற பொருளோட அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கணும். என்னோடய ரேட் எவ்வளோ, அந்த பொருளோட வந்து நான் எவ்வளோக்கு விற்கிறேன் அப்படிங்கிற கொட்டேஷன் கொடுக்கணும். அந்த கொட்டேஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுபோல் பல தகவல் காத்துட்ருக்கேன். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணி வந்து எங்கள் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நம்ம டாப்பிக்கில் போவோம். How to prepare quotation for exporting. கொட்டேஷன் NWN வந்துருச்சு, சாரி மன்னிச்சிருங்க. நம்ம வந்து சாம்பிள் எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன பண்ணோம்னா, நான் வந்து உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி நான் வச்சுருக்கேன். நான் வந்து ஷூவை வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். என்னோடய ரேட் ஷூ வந்து 1000 ரூபா அப்படின்னு நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன். 1000 ரூபான்னு சொன்னால் அவங்க வாங்கிக்குவாங்களா? வாங்கிக்க மாட்டாங்க. எப்படி 1000 ரூபா நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து வாங்குவாங்க. என் பொருள் 1000 ரூபா நீங்கள் வாங்காட்டிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம கொட்டேஷன் அனுப்பணும் அப்படின்னா, இந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸ் எவ்வளோ, நம்ம லெட்டர் பேடில் வந்து ரா மெட்டீரியல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம போடுவோம். ரா மெட்டீரியல் ப்ரைஸ் அப்படின்னா மூலப்பொருள், அந்த ஷூ உற்பத்தி பண்ணுறதுக்கு அது என்னென்ன மூலப்பொருள் இருக்கோ அதோட மொத்த ப்ரைஸையும் கூட்டி நம்ம வந்து அது போட்டுக்குவோம். அடுத்து தயாரிப்புனா அதை அந்த மூலப்பொருள்லேருந்து நம்ம ஷூவை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேலையாக்குங்க, சம்பளம், பேக்கிங் செலவு, ஆள் கூலி, கரண்ட் பில், அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நம்ம அதெல்லாம் கூட்டி அந்த மூலப்பொருளோட விலையை இதை ஆட் பண்ணி மொத்தம் எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு பார்த்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய மூலப்பொருள் நான் ஒரு 100 ஷூ அனுப்புகிறேன். என்னோடய வந்து ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து 70,000, மேனுஃபேக்சரிங்கு, பேக்கிங்கு, மற்ற செலவெல்லாம் 30,000, மொத்தம் 1 லட்சம் வந்துருச்சு. நம்ம கீழே அடுத்து மென்ஷன் பண்ண வேண்டியது என்னோட லாபம் 10,000 ரூபா அப்படின்னு. எனக்கு இவ்வளோ லாபம் அப்படின்னு நமக்கு வர லாபத்தையும் அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணணும். நமக்கு உண்மையாக தான் இந்த மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூலப்பொருட்கள் விலையை எச்சு பண்ணியும் பேக்கிங் செலவு விலையை எச்சு பண்ணியும் நம்ம லாபத்தை குறைச்சி காமிச்சோம் நம்ம வேணுங்கிற லாபத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது அந்த மூலப்பொருட்கள் வந்து நம்ம கம்பெனிலேருந்து எடுத்து போகிறது, அந்த நம்ம கொரியர் அனுப்புவோம்ங்களா, அந்த அதாவது நம்ம கம்பெனிலேருந்து அந்த நம்ம வந்து நான் வந்து ஷிப் மூலிமா அனுப்புகிறேன் அப்படின்னா என்னோடய கம்பெனிலேருந்து அந்த ஷிப் யார்டுக்கு வந்து அந்த பொருளை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ செலவு அப்படிங்கிறது. அடுத்து வந்து அந்த ஷிப் யார்ட்லேருந்து அந்த தேவைப்படுற ஆளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கப்பல்லையோ நம்ம ஃப்ளைட்லையோ அனுப்பினோம்னா அதோட சார்ஜ் எவ்வளவு. அடுத்து வந்து இன்சூரன்ஸ், அந்த பொருளுக்கான இன்சூரன்ஸ் ரேட் எவ்வளோ, அப்புறம் டோட்டல் ரேட் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக போட்டு ஒரு கொட்டேஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து அவங்க அனுப்பணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால், கொட்டேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெப்சைட்லாம் போய் பையர்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பையர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயில் அனுப்பணும். எப்படின்னா, நம்ம கம்பெனி மெயிலிருந்து, சார் இந்த மாதிரி நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை வச்சுருக்கோம், உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இல்லை நாங்கள் சர்வீஸ் செக்டார் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நாங்கள் ட்ரேடிங் செக்டார் இந்த பொருள் வாங்கி விற்றுட்ருக்கோம், உங்களுக்கு வேணுன்னா நாங்கள் வந்து இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம், உங்களுக்கு வேணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் மெயில் போட்டுருவீங்க. அவங்க நம்மளுக்கு ரிப்ளை மெயில் அனுப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த கம்பெனியில் உங்கள் மெயில் பார்த்தோம், எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மெயில் வரும். மெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பிள் அனுப்பணும். சாம்பிள் அனுப்புறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உதாரணத்துக்கு அதாவது ஒரு பொருள், லிக்விட் பொருள், சரி நம்ம ஒரு ஷூ எடுத்துக்குவோம். இந்த வந்து ஷூ மேனுஃபேக்சரிங் அனுப்புகிறேன் அப்படின்னா நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு 10 மாடல் ஷூ இருக்குன்னா நம்ம 10 மாடல் ஷூவே அனுப்பணும்னா அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த சாம்பிளை வச்சே அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அப்படி அனுப்பக்கூடாது. ஏதாவது ஒரு மாடல் ஷூ மட்டும் அனுப்பிட்டு எங்கிட்ட இந்த மாதிரி குவாலிட்டியில் எல்லா ஷூவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம்னா அவங்களுக்கு நம்ம தேவை அப்படின்னா வந்து அவங்க நம்ம ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் சாம்பிள் அனுப்பணும்னா சாம்பிளுக்கான ப்ரைஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சாம்பிள் ப்ரைஸில் ஹாஃப் ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா சாம்பிள் ஃபுல் ப்ரைஸ் நீங்கள் பே பண்ணிங்க, கொரியர் எக்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீயாக நம்ம சாம்பிள் அனுப்பணும் அப்படின்னு கட்டாயமும் கிடையாது. இவ்வளோதாங்க. இதான் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.